இப்போ உங்க பொண்ணுகிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு லவ் மேரேஜ், இல்லைன்னா கல்யாணமே வேண்டாம். என்ன பண்ணலாம்? கல்யாணமே வேணான்றுவேன். நாங்களே வச்சு பார்த்துக்கறேங்க, நானே பார்த்துக்குவேன். என் காலம் வரைக்கும் நான் பார்த்துப்பேன். என் காலத்துக்கு அப்புறம் தனியா கூட இருக்கட்டும். ஆனா அவ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது மனநிலை வந்து ரொம்ப மோசமான மனநிலை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொண்ணு கடைசி வரைக்கும் தனியாவே இருக்கணும்னு எப்படி நினைக்க முடியும்? சரி, என்ன ரீசன்? என்ன ரீசன்? உங்ககிட்ட சாலிடான ரீசன் இல்லை, ரைட்? சாலிடான ரீசன் இல்லாதப்போ ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கவே நீங்க இவ்வளவு யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னா, நாளைக்கு நான் ஒன்று சொல்றேன், ஒரு வேளை அரேஞ்ச் மேரேஜ் பண்றீங்க, நாளைக்கு உங்க காலத்துக்கு பின்னால ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இப்போ என்ன பண்ணும் அந்த பொண்ணு? அவ ஃபேஸ் பண்ற அளவுக்கு நான் உங்களுக்கு தைரியமா வளர்த்தி இருக்கிறலங்க. லவ் மேரேஜ் பண்ணா ஃபேஸ் பண்ணிட்டு போறாங்க, அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அவங்க பார்த்துப்பாங்க அதை. ஆக்சுவலி நீங்க லவ் பண்றது எப்போ உங்க வீட்டு தெரிஞ்சது? ஆக்சுவலி நான் பேங்காக்ல படிச்சிட்டு இருக்கேன். எங்க? பேங்காக், தாய்லாந்துல படிச்சிட்டு இருக்கேன். என் பாய் ஃப்ரெண்ட் வந்து கொரியன், அவங்க கொரியன். ஸோ ஊர் விட்டு வீடு, நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்டங்க மாதிரி பயங்கரமா இருக்கே. நான் எதுவுமே சொல்லலை. நாங்கள் மீட் பண்ணி நான் இன்ஸ்டால தான் ஸ்டோரி போடுவேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து யூஸே பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ண போட்டோ காட்டு பார்ப்போம். ஓ, வால்பேப்பரே வச்சிருக்குப்பா, பயங்கரமா இருக்காப்லையே, பாப் சிங்கர் மாதிரி இருக்காப்லையே. பாருங்க எப்படி இருக்காப்ல மருமக, நல்லா இருக்காப்லையா? நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல சார், நல்ல செவத்த பையனா இருக்காப்ல பாருங்க. இல்ல அதான் சிவப்பு மட்டும் இல்ல வாழ்க்கை. அவங்க நம்ம கல்ச்சரோ நம்மளோட மொழியோ எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இது பண்ண முடியும்? சார் அவங்க இப்போ வரைக்கும் கத்துக்கிட்டு தாங்க சார் இருக்காங்க. நானும் சொல்லி கொடுப்பேன். எனக்கு கொரியன் தெரியும். நாங்க 2 பேருமே கொரியன்ல தான் பேசிப்போம். சரி, அவங்க 2 பேர் மட்டும் தானங்க சார் பேச முடியும். நம்ம நீங்க வாய் தான் பார்க்கணும். சார் இப்போ கற்றுக்கிட்டு இருக்காங்க. என் ஆள் வந்து நாங்கள் சொன்னாங்க, ஓகே நான் இது மாதிரி அவனுக்கே ஆக்சுவலி தெரியாது, கொரியனில் தான் பேசிப்போம். ஆனால் சரி அவங்க அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டான். ஒரு தடவை இங்கே இந்தியா வந்தாங்க, மீட் பண்ணாங்க. மீட் பண்ணிவிட்டு நான் இவனுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறேன். ஓகே உங்கள் அம்மா கிட்ட என்கிட்ட கூட பேசணுன்ட்டு அவங்க தமிழ் கற்றுக்கல, இல்லை உங்கள் அம்மாட்ட பேசணும்ல, அப்போ நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டியா, என்ன பண்ணுறீங்க, அது எல்லாமே கேட்பான். ஃபோன் பண்ணி இப்போ ஃபோன் பண்ணாலுமே கேட்பான். அப்புறம் என்ன, ஃபோனில் பேசுறது எவ்வளோ தூரம் நம்ம உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா? இப்போ நம்ம நேரில் பார்க்குறது தான் நமக்கு தெரியும். ஒருவேளை உங்க பொண்ணு இங்க இருக்க பையன் யாராவது லவ் பண்ணிருந்தாங்கன்னா ஓகேவா? லவ்வே வேண்டான்னு தாங்க சார் நான் சொல்லுவேன். அதான் நான் சொல்கிறேன் என்னென்னா, லவ்ல நிறைய அப்புறம் நீங்க இந்த காரணம் சொல்றீங்க, முழுத்தமா முடிங்க. நான் தான் பெத்தேன், நான் தான் வளர்த்தேன், நான் தான் குளிப்பாட்டி விட்டேன், நான் தான் தண்ணி கொடுத்தேன், அந்த நிலைக்கு வந்துருங்க, அவ்வளவுதானே. அப்படிங்கிறது இல்லைங்க சார். நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய ஸ்ட்ரகிள் வரும். இதுன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கும்ல, ரிலேட்டிவ்ஸ் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க. சார் அவங்க மாதிரி லவ் வேணான்னு சொன்னா கூட ஓகே, நீ மேரேஜே வேணாம், லைக் ஏன்னா அவங்களுக்கு மேரேஜ் வந்து ஃபெயிலியர், தட்ஸ் ஓகே. பட் ஆனால் நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நீ எதாவது லவ் பண்ணுறேன் 6th ஸ்டாண்டர்ட்லேயே கேட்டாங்க. இல்லை மம்மி எனக்கு அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி நான் அவங்ககிட்ட லவ்வே சொல்லலை. ஓகே ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னா அவங்க யூஸே பண்ண மாட்டாங்க. எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. என் ஸ்டோரியெல்லாம் அவங்களோட ஐடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறாங்க. நீ எப்போ இவன் யாரு சொல்லு என்கிட்ட, அவனுக்கு லவ் எல்லாம் வேணாம், செட் ஆகாது அப்படின்னு. வால்பேப்பர்ல கிஸ் பண்ற மாதிரியே போட்டோ வச்சிருக்கியமா? பார்த்துட்டாங்கல்ல சார். இப்போ பார்த்ததுக்கு பிறகு தான் வால்பேப்பர் வச்சுருக்காங்க சார். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரியாது. அதாவது நிறைய லாங்குவேஜ் பேசுவாங்க. அதனால் நான் சரி எல்லோரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் உண்டு ஃபாரினர்ஸு. அதனால் சரி அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டியிலே இருந்துட்டேன். அதிலே கொஞ்சம் இந்த சிரித்து பேசி கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவாங்கள்ல, அப்படி பேசணுன்னு எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் தான் நான் இன்ஸ்டாலேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்ன மொழியாக இருந்தாலும் பரவாயில்ல, லவ் பண்ணுறதுக்கு மொழி இருக்குது. அந்த மொழி வந்தாலே கண்டுபிடிச்சிரும்டா, இந்தியன் பேரண்ட்ரா நான். உண்மைக்கு சார் அப்படி தான் கண்டுபிடிச்சது நான். இப்போ அவன் அம்மா கிட்ட ஒரு 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 நியாயமான ஒரு காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் லவ் பண்ணுற பையன் வந்து கொரியனில் இருக்காப்புல, இப்போ உங்க முடிவு சரியா இல்லையான்னு செக் பண்றதுக்கே கூட என்னால முடியாது, அவங்கள யாருன்னே செக் பண்ண முடியாது அப்படிங்கப்போ எனக்கு ஒரு தயக்கம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? அவங்க வந்து இங்க 1 month இந்தியாவில் இருந்து என்னை பார்த்துக்கிட்டு, ஏன்னா நான் சொன்னேன் எங்கள் மம்மியை ஒத்துக்க மாட்டாங்க, லவ்லாம் வீட்டில் வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னேன். இல்லை நான் வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன்ட்டு அவன் அங்கேருந்து ஜாப் எல்லாம் விட்டுட்டு 1 month இங்கே வந்து இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டா சார். அப்போ அதில் நீங்கள் செக் பண்ணலாம்ல. என்ன சொல்கிறேன் சார், ஒரு 25th உனக்கு 25 வயசு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறமா அது ட்ரூ லவ்வாக இருந்துன்னா. சரி, இப்போ அந்த உங்கள் மருமகளை 1 மாதம் உங்கள் மருமகன் ஆறு நினைக்கிற ஒரு 1 மாதம் வந்தாப்புல இல்லை, அதில் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகலையா? அந்த 1 மாதம் எப்படி பார்த்துக்கிட்டாப்புல? அது என்ன சொல்கிறேங்க சார், பையன் பார்த்தா நல்ல பையன் மாதிரி தாங்க சார் இருக்கிறான். ஆனால் எனக்கு அவன் பேசுறது தான்ப்பா புரிய மாட்டேங்குது. பேசுறதுல அந்த நடந்துக்கிற விதத்தையெல்லாம் வச்சு பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. ஆனால் அவங்க லாங்குவேஜ் எல்லாம் நமக்கு தெரியாது இல்லைங்களா? பையன் நடந்துக்கிற விதத்தை பார்த்துருப்பீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது அதை பார்த்தா? அதான் பையன் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் தெரியும். வந்த உடனே ஒரு பெரிய கும்பிடு போடுவார், 3 தடவை கும்பிடுவார். ஓகே, உங்களுக்கு எத்தனை வயசு இப்போ? எனக்கு 18. 18ஆ? அப்போ தாராளம் என்ன படிக்கிறீங்க? BBA படிச்சுட்டு இருக்கேன். ஏன் அங்கே போய் படிக்கிறீங்க? ஏன்னா எனக்கு அங்கே தான் படிக்கணும்னு ஒரு ஆசை. எனக்கு வந்து ஒரு 10 language கிட்ட பேசுவேனா. 10 லாங்குவேஜா? 10 language கிட்ட பேசுவேன். எப்படி?
லாக்டவுனில் எல்லாம் ட்ராமா பார்த்து கற்றுக்கிட்டேன். என்ன ட்ராமாவை பார்த்தேன்? எப்படி என்ன லாங்குவேஜ் தெரியும்? 10 லாங்குவேஜ் என்ன தெரியும்? தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் பேசுவேன். கொரியன், சைனீஸ், கேண்டனீஸ், டைவனீஸ், அதுக்கப்புறம் தாய் இப்போ கற்றுட்ருக்கேன். ஜாப்பனீஸும் கற்றுட்ருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 11th 12th எடுத்து படிச்சனால தெரியும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏர்ன் பண்ணி உன் காலில் நின்றுட்டா நீ வந்து லவ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நான் இப்போ டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணுறேன். நான் அதுலேருந்து இன்கம் எனக்கு வருது. காலேஜ் ட்ரான்ஸ்லேட்டர் எங்க ஒர்க் பண்றீங்க? லைக் ஆன்லைனில் வந்து ஃப்ரீலான்சிங்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன். லைக் கொரியன் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு கொரியன். அவங்க ஏதாவது பிஸ்னஸ் மீட்டிங் கூட்டாலுமே போய் பண்ணுவேன். ஏர்ன் பண்ணக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணுறாங்க. இப்போ நான் ஏர்ன் பண்ணுறேன், அவனுமே என்னை பார்த்துக்கிறேன், நானும் அவனை பார்த்துக்கிறேன். நாங்கள் 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து இல்லை நீ ஏர்ன் பண்ணாலும் எப்படி, நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், அது லவ்லாம் செட் ஆகாது. ஏஜ்னு ஒன்று இருக்கு இல்லைங்க ஓகே, சார். எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணலாம்? ஒரு 23 25 ஓகே, வரைக்கும் 23 அந்த பையனை கல்யாணம் பண்ணலாமா? அது அப்போ உள்ள சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல சார். 23 25 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறாங்க. சரி, கொஞ்சம் டிலே பண்ணலாம். 4-5 வருஷம் தானே, கொஞ்சம் டிலே பண்ணலாம்ல. மேரேஜ் டிலே பண்ணிக்கலாம் சார். ஓகே, நான் 23 25ல கூட பண்ணிக்கிறேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ லவ் வேணாம், நீ வந்து லவ் பண்ணனா உன்னோட ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டே, இல்லைனா உன் லைஃப் கரெக்டாக இருக்காது, நீ வேலைக்கு ஒழுங்காக போக மாட்டே, உனக்கு ஃபினான்ஷியலாக ஒன்று இருக்காது அப்படின்றாங்க. அந்த பையனுக்கு எத்தனை வயசு? 23. எங்க ஒர்க் பண்றாப்ல? கொரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மந்த்லி ஒன்ஸ் என்னை வந்து பார்த்துருவோம். நான் ஒரு வேளை கொரியா போவேன், இல்லைனா நாங்கள் எங்கேயாவது வேறு ஏதாவது கண்ட்ரிஸ் கப்புள் டூர் போவோம், அது மாதிரி போயிட்டு இருந்தோம். நான் பேங்காக்கில் தான் இருந்தேன். இப்போ லீவுன்றக்காக நான் வந்திருந்தேன். ஓகே, 1 year எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து அடுத்த ட்ரிப் போகிறேன்னா, இல்லை அதெல்லாம் வேணாம், பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க. நான் எல்லாம் போடுவேன் சார், எங்களோட ரீல்ஸ் அது மாதிரிலாம் ஏதாவது போடுவேன். போட்டால் இல்லை நீ ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இந்த வயசுலேயே எதுக்கு லவ்னு கேட்பாங்க, அதுவும் நீ சூஸ் பண்ணியிருக்க, நான் எப்படி போய் கேள்வி கேட்கறதுன்னு கேட்பாங்க. நீ உண்மையிலே இங்க இருக்க எல்லா இந்தியன் பேரண்டோடைய மனசுலயும் வெடிகுண்டு வச்சு வெடிச்சுக்கிட்டு இருக்க. புரியுதா இல்லையா? 18 வயசு, 10 மொழி தெரியும், கப்புலாக டூர் போவேன், 4-5 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்துட்டேன், அடுத்து வந்து இதை பண்ண போகிறேன், கொரியா பேரை லவ் பண்ண போகிறேன், கொரியா தெரியும்னு பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாரும் மனசுலையும் நம்ம புள்ள பரவாயில்ல, எவ்வளவோ பரவாயில்ல, இவன் வெடி வச்சு வெடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் உங்க அம்மா இவ்வளோ வெடிக்கு சிரிச்சுட்டே இருக்காங்க பார்த்தியா? மனசை தொட்டு சொல்லுங்க, உங்கள் மனசில் வந்து 25 வயசு வரைக்கும் தள்ளி போகிறதுக்குள்ள அவங்க லவ் புட்டுக்கும், நம்ம சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறீங்களா இல்லையா? மனசுல நினைக்கிறீங்களா இல்லையா? இல்ல அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல. அப்ப என்னதான் ஐடியா? 25 வயசு வரைக்கும் லவ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, என்ன பண்ணலாம்? பண்ணி வைக்க வேண்டியதா வேற. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்றேன், இப்ப இருந்தே இந்த நூடுல்ஸ், இந்த கே டிராமா, கே சாங் அதெல்லாம் போட்டு கே பாப் அதெல்லாம் வைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் போயிட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகாது, மருமகிட்ட பேசணும் எல்லாம் இருக்குது. அதனால் இப்போயே பாருங்கள், கொரியன் கற்றுக்குங்க, கொரியா எந்த திசையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க, அங்கே வச்சு வணக்கத்தை போட்டுருங்க. இதுதான் நீங்கள் பண்ணி ஆகணும், ஆப்ஷனே இல்லை. உங்கள் அம்மாவுக்கு 4 வார்த்தை கொரியாவில் சொல்லுமா. 우리 진짜 사랑하고 있는데 오빠도 지금 와가지고 말도 우리 가족도 만나는데 우리 엄마가 받아줬으면 좋겠어. எப்படி? என்னம்மா அதுக்கு அர்த்தம்? நீ பேச அதான் நாங்கள் இவ்வளோ வருஷமாக லவ் பண்ணிட்டோம், அவங்களே என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்களும் ஹாப்பியாக இருப்போம்னு சொன்னேன். ஓகே.